ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் கிராமங்களில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த கோவைக்காய் வந்து நம்ம சமைக்க போகிறோம். இதை எப்படி சமைக்கலாங்கிறது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கோவைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். சிட்டியில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த கோவைக்காய் வந்து வேறு, அதில் கசப்பு இருக்காது, ஆனால் இதில் கசப்பு இருக்கும். இது கசப்பாக இருக்கிறதுனால அதை கிராமங்கள்லேயே வந்து யாரும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, யாருமே சமைக்கவும் மாட்டாங்க இதை. ஆனால் இப்போ தான் தெரியுது இது வந்து இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய மெடிசினல் வேல்யூ அதிகம். சுகர் பேஷண்ட்லாம் வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் சுகர் கண்ட்ரோல் ஆகுது. சுகர் இல்லாதவங்களும் வந்து இதை வந்து சாப்பிடும்போது சுகர் வந்து வரதில்லை, இந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து நம்ம ஒரே நாளெல்லாம் எதுவும் சரியாயிடாது. நம்ம ரெகுலராக இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கணும். அதனால் வந்து நம்ம இதை எப்படியாவது கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நான் இதை சில்லி மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியிருக்கேன். காய் தான் ரொம்ப கசப்பாக இருக்குது, பழம் வந்து கசக்கிறதே இல்லை, சுத்தமாக கசக்காது. இதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், இதுவும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த காயெல்லாம் நம்ம வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது இந்த அப்படியே அரிஞ்சு போட்டு நான் சமைச்சேன். சரி, பாகக்காய் மாதிரி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு. பாகக்காயை விட ரொம்ப கசந்துச்சு. ரொம்ப ஒரு காய்க்குள்ளே ஒரு பீஸ்க்குள்ளே நம்மளால் சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு கசப்பாக இருந்துச்சு. இதனுடைய விதையெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நமக்கு கசப்பு இல்லாமல் இருந்துச்சு. மேல் தோல் மட்டும்தான் வந்து நமக்கு கசப்பு கம்மியாக இருக்குது. உள்ற விதைகள் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது, விதை பார்த்து ரொம்ப கசப்பாக இருக்குது. அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தோல் மட்டும் எடுத்து போட்டு சமைக்கும்போது நமக்கு கசப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா நடுவில் வந்து பொளந்துட்டு இதனுடைய விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். விரலால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஏன்னா நடுவில் வந்து ஃபைபர் மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்பூனுடைய அடிப்பாகத்தை வச்சு நான் கீறி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால இதை யாருமே எங்கள் ஊரில் கண்டுக்கவே மாட்டாங்க, யாரும் சமைச்சு சாப்பிட்டதில்லை. யார்கிட்ட கேட்டாலும் எப்படி சமைக்கணுங்கிறதெல்லாம் தெரியல. உங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து நீங்கள் சமைச்சிருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னா எப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ரெகுலராக சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் வந்து சாப்பிட வச்சு பழக்கலாம். நம்ம சமைச்சிட்டோம்னா போதும், எப்படியோ ஒன்று கொஞ்சமாவது சாப்பிட்ருவாங்க. நம்ம சமைக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் வந்து சமைக்கணும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் வந்து எதையுமே வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமைச்சு கொடுப்பேன். சமைச்சு கொடுத்துட்டுன்னா அது சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் செய்வோம். இது வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறோம், இதில் வந்து எல்லாமே போயிடுது, அப்புறம் என்ன சத்து இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த தோல் வந்து தடிமனாக இருக்குது பாருங்கள், ரொம்ப தடிமனாக தான் இருக்குது. நமக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரினாலும் அட்லீஸ்ட் ஒன்றுமே சாப்பிடாத இருக்கிறதுக்கு இப்படினாலும் நம்ம கொஞ்சமாவது சேர்த்துக்கலாம்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணும்போது நம்ம அந்த விதை வந்து 1-2 விதை வந்து வராமல் இருக்கிறது எல்லாமே வந்து தண்ணியோடு கலந்து வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணி அதோட கலந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் அரிசி மாவு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் வந்து சம அளவு கலந்துட்டு, அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு, கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு எல்லாம் கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த காயும் போட்டு நல்லா பிரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அந்த மாதிரி நம்ம அரிசி மாவு கலந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்குது.
காயில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லை, நமக்கு வந்து சாப்பிட முடியாத மாதிரி. ஒரு சில காயெலாம் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, முள்ளங்கி இந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, எந்த ஸ்மெல்லும் கிடையாது. நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, அப்புறம் புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணி விதை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நம்ம வந்து இந்த தோலை மட்டும் வந்து சீவி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து நம்ம சில்லி பேஸ்ட் போட்டு நம்ம வந்து பொரிச்செடுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடை விட இந்த இதில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்படியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கோவைக்காய் கிடைக்கும்போது நம்ம வந்து வத்தலாக வந்து போட்டு வச்சுட்டேன் என்ன அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு இருக்குது. அந்த வீடியோவும் வந்து நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கறது வந்து பிள்ளைங்களுக்காக தான் மெயினாக வந்து நான் ட்ரை பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி வேண்டாம் அப்படின்னா வந்து புளிக்குழம்பு மாதிரி, பாவக்காய் புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அந்த வீடியோவும் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். டைம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமானதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.